Hey guys, Day 21 of Tyler Durden Challenge பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹைப்ரிட் ட்ரெய்னிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பிரச்சனையே தான் போகுது. 3 வீக்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்புறம் என் ஃபோனோட டிஸ்ப்ளேவும் போயிடுச்சு. கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக டைம் எடுத்து ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். என்ன இருந்தாலும் என்னோட ரன்னிங் அண்ட் ஒர்க் அவுட்ஸ்ல வந்து நான் கரெக்டா தான் இருந்தேன். அப்படியே டே 21க்குள்ள போனா மார்னிங் ஆஃபீஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீல் ப்ரிப்பரேஷன் எக்ஸ் அண்ட் ரைஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். புதுசா கிரேட்டின் அண்ட் பீனட் பட்டர் இறக்கியிருக்கேன். அப்படியே 1 ஸ்கூப் ஆஃப் கிரேட்டினை எடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலான்னு பார்க் கிளம்பிட்டேன். இந்த வெயில ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எப்பான்னு ஆயிடுது. அதனாலே ரன்னிங் அண்ட் ஒர்க் அவுட்ஸை வந்து நான் ஆல்டர்னேட் டேஸ்ல வைக்க வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா நான் மொத்தமா எக்ஸாஸ்ட் ஆயிட்டு ரன்னிங்கும் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஆயிடுது. அப்புறம் என்னோட ஸ்ட்ரெச்சஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டு 30 புல் அப்ஸ், 45 லெக் ரேசஸ், 30 டிப்ஸ். அப்புறம் இந்த ஒர்க் அவுட்டோட பேர் எனக்கு சரியா தெரியல. பட் கரெக்டா எனக்கு கேபிள் புல்லோவரோட ஃபீல் தான் வரும். ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்றேன். அப்புறம் லாஸ்டா 75 புஷ்அப்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸோட ஃபாதரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட ஆர்டினேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த டேவை அப்படியே எண்ட் பண்ணிக்கிட்டேன். ப்ராசஸ் முக்கியம் குமார், ரிசல்ட்ஸ் லேட்டர்.